அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரம் முன்னாடி சிவன் கோயிலில் இருக்கிற எல்லா சனி பகவான் சன்னதிலையும் சரியான கூட்டம். விளக்கு போடுறது, அர்ச்சனை பண்ணுறதுன்னு ஒரே கோயில் ஃபுல்லாக சுற்றி மக்கள் தான். ஆனால் சிவன் சன்னதியில் கூட அந்த அளவுக்கு ஜனங்கள் இல்லை. என்னென்னு பார்த்தா சனி பெயர்ச்சின்னா ஏன் இவ்வளோ மக்கள்கிட்ட இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? எல்லா கிரகமும் அப்பப்போ பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது. சனி பகவான் மேலே மட்டும் ஏன் இவ்வளோ பயம் மக்களுக்கு? தேவையில்லாமல் உங்களை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. சனி பகவான்னா உங்களை கஷ்டப்படுத்துறது தான் அவருடைய வேலையா? நம்ம முன் செஞ்ச கர்மாக்களுக்கான பலனை தந்து வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு உணர வைக்கிறது தான் சனி பகவான். ஒரு நல்ல குருவாக இருக்கிறாரு மக்களுக்கு. சனி பகவான் சூரிய பகவானுடைய பிரத்யக்ஷ தெய்வமான சூரிய பகவானுடைய மகன், தர்மத்தை காக்கிற தர்மராஜனுடைய சகோதரர், சிவபெருமானுடைய சிறந்த பக்தன். அவர் எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும்? நம்மளுக்கு நல்லது பண்ண தான் அவர் வருவார். நம்ம முன்னாடி செஞ்ச கர்மாக்களுக்கான பலனை கொடுத்து வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும், உணர்ந்துக்கோ அப்படின்ட்டு நல்வழிப்படுத்துகிற ஒரு குருவாக தான் இருக்கிறாரு. அதை மக்களுக்கு சொல்லாமல் தேவையில்லாமல் அவர் மேலே பயத்தை உருவாக்கி அவர் வந்தால் இப்படி கஷ்டப்படுத்திடுவார் உங்களை, அந்த கஷ்டம் வரும், இந்த கஷ்டம் வரும், நீங்கள் இந்த விளக்கு ஏற்றணும், அந்த அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு தேவையில்லாத மக்களை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சம்பந்த பெருமானுடைய வாக்கு. சிவபெருமானை மனசார கும்பிடுங்க. கோவிலுக்கு போனால் நந்தி பெருமானை வணங்கி அம்பாளையும் அப்பனையும் கும்பிட்டு அதுக்கப்புறமா பரிவார தெய்வங்களை வணங்குங்க. சிவபெருமானையும் அம்பாளையும் கும்பிடுறவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க, அதுக்கான தைரியத்தை கொடுப்பாங்க. மக்கள் தயவுசெய்து புரிஞ்சு நடந்துக்கோங்க, தெரிஞ்சு நடந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.